கரெக்டாக வாழ்வதை அல்லாஹ்வும் பிரியப்படுகிறார்.
நேர்த்தியா இருக்கணும், எந்த விஷயத்திலும் முன்பின் இருக்கக்கூடாது. அந்த வாழ்க்கை இறைவனை திருப்திப்படுத்துகிற வாழ்க்கை, இன்னொரு பக்கம் அவன் பிரியப்படுகிற வாழ்க்கை. எனவேதான் அவன் உங்களுக்கு தவறான வழியை தடுத்திருக்கிறான், அறமான உணவுகளை தடுத்தான், வட்டியை தடுத்தான், லஞ்சத்தை தடுத்தான், ஊழலை தடுத்தான். ஏன்? அதுவெல்லாம் மற்றவர்களின் அழுக்குகள், மற்றவர்களின் ரத்தங்களை உரிவது. அவன் எப்படி அனுமதிப்பான்? அவன் வட்டியை தடுத்தான் என்றால் அடுத்தவன் ரத்தத்தை உரிவது தடுத்தான், லஞ்சம் தடுத்தான், ஊழலை தடுத்தான், மற்றவர்களிடத்தில் அபகரிப்பதை தடுத்தான். அப்படியான காரியங்களை அவன் தடுத்த நோக்கம் என்ன? நீ நல்லதை சாப்பிட வேண்டும். திருக்குறானில் கட்டளையை போட்டான், நீங்கள் மனமானவைகளை சாப்பிடுங்கள், அனுமதிக்கப்பட்டவைகளை சாப்பிடுங்கள், ரொம்ப உயர்வானவைகளை சாப்பிடுங்கள். குவாலிட்டியா இருக்கணுங்கிறான், தரமா இருக்கணுங்கிறான். நம்முடைய உண்ணுவதில் இருந்து உடுத்துவது வரையிலும் தரம் இருக்க வேண்டும், குவாலிட்டியா இருக்கணும். அது மற்றவர்களிடத்திலிருந்து பிடிக்கி சாப்பிட்டால் அது என்ன குவாலிட்டி, அது என்ன தரம்? அவன் நொந்து நூலா போய் உனக்கு தருகிறான். அவனிடத்தில் அபகரித்து சாப்பிட்டால் அவன் உடைந்து போய் தருகிறான். அப்ப பிறர்களை வாட்டி வதைந்து எடுத்து சாப்பிடுகிற உணவோ, உடுத்த உடையோ, சேகரித்த பொருள்களோ அது அவன் தடுத்தான். ஏன்? அது உனக்கு கண்ணிய குறைவானது, அது உனக்கு அழகல்ல. ஒரு சாமி கேட்டார், நான் நல்ல நீட்டா தான் செருப்பு போடணும், நீட்டா ட்ரெஸ் அணியணும், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிரியம், செருப்பு கூட குவாலிட்டியா தான் போடுவேன். யாரு? அந்த காலத்திலே அண்ணலாரின் காலத்தில் வாழ்ந்தவர். ரொம்ப தரமான செருப்பு போடுவேன் நாயகமே, செருப்பை கூட பார்த்து அழகா போடணும்னு நினைக்கிறேன், ட்ரெஸ் நீட்டா இருக்கணும்னு நினைக்கிறேன், அது என்னுடைய பழக்கம். ஆடையெல்லாம் அழுக்கப்படாம நீட்டா போடுறது, ட்ரெஸ் நீட்டா போடுறது, செருப்பு அழகா போடுறது, என்னுடைய எல்லா விஷயத்திலும் நான் ரொம்ப நீட்டா இருக்க பிரியப்படுகிறேன். இது பெருமையா, ஆணவமா, கர்வமா என்று கேட்டார். அல்லாஹ்வின் தூதர் சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லப்பா, அதெல்லாம் அழகான பழக்கம். இன்னல்லாஹ ஜமீல், அல்லாஹ்வுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, அவன் அழகானவன். நீங்கள் அழகாக இருப்பதை அவன் பிரியப்படுகிறான். இன்னல்லாஹ ஜமீல், அல்லாஹ் அழகானவன். யுஹிப்புல் ஜமால், அழகா இருப்பதை பிரியப்படுகிறான். தாடி கூட அழகா வையுங்கள். ஒரு தாடி வச்சிருந்தார், இங்க ஒரு முடி அங்க ஒரு முடியா வச்சிருந்தார். பெருமானார் சொன்னாங்க, அந்த தாடியை அழகுபடுத்தி வைக்கலாமே என்றார்கள். தலைமுடி ஒருவர் பங்கரையாக இருந்தார், அப்படி இப்படிமா முடியை பரண்ட தலையாக வைத்திருந்தார். அழிந்த ஒரு விஷயம் பெருமானார் கேட்டாங்க, மிஸ்டோன், ஒரு சீப்பு கூட அவர் கையில் கேட்டார். ஒரு சீப்பு இல்லை அவர் கையில், முடியேன் அப்படி பரத்தி போட்டு இருக்கிறார். உலகத்தில் இப்படி ஒரு மாமனிதரை பார்த்திருக்க முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், நமது ஆன்மீகம் என்பது வெறும் பள்ளிவாசல் வாழ்க்கை அல்ல. நமது ஆன்மீகம் என்பது வெறும் இறைவனோடு இருக்கிறோம் என்ற பெயரால் மக்களை விட்டும், ஊரை விட்டும், நாட்டை விட்டும் ஒதுங்கி வாழ்கிற வாழ்க்கை அல்ல. என் தனி வாழ்க்கையில் நான் அழகாக நடப்பதிலும் என் ஆன்மீகம் எனக்கு வழி சொல்கிறது. பெருமானார் சொன்ன அழகான செய்தி, மன்கானல உஷாரும் பள்ளி திருமுகோ, யாருக்கு அல்லாஹ் முடியை நசீபாக்கி தந்தானோ அந்த முடியை அழகாகவும் வைத்துக் கொள்ளப்படும். முடி இருக்குதா, அழகா வச்சுக்கோங்க. இப்ப எல்லாம் சில பேர் தலையை பார்த்தா கரையா அரைச்ச மாதிரி உள்ள, நம்ம இளைஞர்களுடைய தலையை பார்த்தா கரையா அரைச்ச மாதிரி முடி இப்படி இருக்குது. மத்தியில இந்த பக்கம் எல்லாம் கம்ப்ளீட்டா போட்டு மழுமழுன்னு வச்சிருக்கான். அவனை பார்த்தா மொட்டை அடிச்சிருக்கானு நினைக்க வேண்டியிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தியில மட்டும் முடி இருக்குது, அப்படி நேரம் அந்த கம்பம் புல்லு மாதிரி முளைச்சு நிக்குது. இதெல்லாம் ஒரு ஸ்டைல் ஆகி போச்சு. 4 பேர் பார்த்து அசிங்கப்படுறாங்கன்னா அது ஸ்டைல் அல்ல, அது அழகு அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முன்மாதிரி. முடி வைப்பாங்க, எப்படி? பிடரி வரையிலும் வைப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடரி வரையிலும் வைப்பாங்க. அதை கட் பண்ணுவாங்க, காது சோனை வரைக்கும் வரும். இங்க வரைக்கும் விரிச்சு போட்டிருப்பாங்க, கட் பண்ணும்போது காது சோனை வரைக்கும் வரும். எப்படி கட் பண்ணுவாங்க? ஒரே மாதிரி இருக்கும். இங்க எப்படி முடி இருக்குமோ அதே மாதிரி பின்னால இருக்கும், அதே மாதிரி முன்னால இருக்கும். எல்லாம் சேவா அப்படி ஆக்கி வைப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தலையை பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அப்ப முடி இருக்கா சங்கையா வச்சுக்கோங்க, அழகா வையுங்க. அந்த முடி இருந்தவர்கள் சீவி கொள்ளணும், அலங்கரிக்கணும், எண்ணெய் வைக்கணும். அப்ப ஒரு வார்த்தை பெருமானார் எப்படி விவரிக்கிறார்கள்? அழகான வாழ்க்கை என்பது அல்லாஹ்வுக்கு பிரியமானது. உன் கோலம் அழகாகட்டும், உன் செயல் அழகாகட்டும், உன் உணவு அழகாகட்டும், உன் உடை அழகாகட்டும். அப்படி அழகுன்னு வர்ற போது அடுத்தவன் இருந்து எடுத்து சாப்பிடுறதுக்கு பேர் அழகல்ல, அது அல்லாஹ் பிரிய
பேணுதலான வாழ்க்கை. அடுத்தவங்களுடைய பொருளை அவங்க அனுமதி இல்லாம டச் பண்ண கூட அனுமதி. வெளியிலே காய்ந்து கொண்டு கிடக்கிற துண்டு, யாருடைய கை துண்டு நமக்கு தெரியாது. நம்ம சாப்பிட்டோம், வந்த ஒரு துணி காயுது, அதுல கையை நீ துடைத்தாலும் விசாரணை உண்டும் சொல்லவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணில் இடுகிற சுர்மா குறித்து விசாரிக்கப்படுவாய் என்கிறார்கள். கண்ணில் போடுகிற சுர்மா குறித்தும் கூட விசாரணை உண்டு. அப்படியானால் என் வாழ்க்கையில் நான் செய்த அத்தனைக்கு விசாரணை என்று இருக்கிறது என்று உணர்ந்தால் எல்லா செயலும் அழகாகும். இன்றைக்கு அதுதான் மிக முக்கியம். இங்கே பேணுதலான வாழ்க்கை இந்த ஷரியத் நமக்கு தந்திருக்கிறது. இங்கே நான் எல்லோருக்கும் சொல்வேன், இது நிறைவான கட்டத்தில் இருக்கிறோம். மிக முக்கியமான தகவலை சொல்கிறேன். உங்கள் சுய வாழ்க்கையை சரி செய்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு தனி மனிதனும் நம்மை யார் பார்க்கிறார்கள் என்பதை தாண்டி நம்மை அல்லாஹ் பார்க்கிறான். நான் அழகா இருக்கணும்னு அவன் விரும்புகிறான். எனவே நீங்க தனியா இருக்கிறீங்க, போர் அடிக்குது, பிரச்சனை இருக்குது, குடும்பத்துல சங்கடம் இருக்குது, அப்பவும் உங்க முடிய அழகா வச்சுக்கோங்க, அப்பவும் அழகான ட்ரெஸ் அணியுங்க, அப்பவும் நீங்க நீட்டா நடங்க, அப்பவும் கூட நீங்கள் சாப்பிடுவதில் பக்தியோடும் பேணுதலோடும் இருங்கள். தவறான உணவுகள் யாருக்கு தெரியுமோ இல்லையோ ரகசியமா தவறா பொருள் வந்தாலும் அனுபவிக்காதீர்கள். ஏன்? அதை அவன் விரும்புவதில்லை. அவன் பார்க்கிறானா இல்லையா? தவறான பொருள் ரகசியமா வந்தா கூட அனுபவிக்க கூடாது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் அவங்களுக்கு தன்னுடைய அடிமை பாலை கறந்து கொண்டு கொடுக்கிறார். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் அந்த பாலை வாங்கிட்டாங்க. ரொம்ப தாகத்தோடு இருக்கிறாங்க, குடிக்க போனாங்க. என்னப்பா எந்த ஒட்டகத்துல கறந்தேன்னு கேட்டாங்க. பால் ஒட்டகம் நிக்குது. சொன்னா நம்ம பால் ஒட்டகம் இன்னைக்கு நல்ல பால் தரும், குட்டி ஒட்டகம் போய் பாலை புறம் குடிச்சு போட்டு உங்களுக்கு நான் கறகுறதுக்குள்ள குட்டி ஒட்டகம் தாய்க்கு எல்லா பாலையும் உறிஞ்சிட்டு, தாய் ஒட்டகத்துல பால் இல்லை. நமக்கு தான் நிறைய ஒட்டகம் நிக்குது, பைத்துல் மால் ஒட்டகம் அதுல கறந்து வந்துட்டேங்கிற. பைத்துல் மால் ஒட்டகம் அது நம்முடையது அல்ல, அவங்கள்ட்ட இருக்குது. மற்றவர்களுக்காக கொடுக்கப்பட வேண்டியது தான பொருள்கள், அது தர்ம பொருள்கள். அது அந்த ஒட்டகத்திலே பால் கறந்து கொண்டு வந்தேன். நம்ம ஒட்டகத்தில் உள்ள குட்டி அந்த பாலை புறம் குடிச்சு போட்டுதுன்னார். ஹஜ்ரத் அமீருல் முஃமினீன் கோவப்பட்டாங்க, அவ்வளவு கடுமையாக கோவப்பட்டாங்க. என்ன வேலை செய்துட்டப்பா, நான் உங்களை விசாரிக்காம குடிச்சிருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? நரகத்துக்கு போகக்கூடிய காரியத்தை செய்துட்டேன்னா, நரகத்துக்கு போற காரியத்தை செய்துட்டியே அப்படின்னு கண்டிச்சுட்டு குடி அப்படின்ட்டாங்க. நீ குடியாத, எந்த வேலை இது? கூப்பிட்டு வா. அதுக்கு பின்னால பதறாங்க, கூப்பிட்டு வா செய்யணும் அழியங்கிறாங்க. மார்க்கம் சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஏதாவது சிக்கலான விவகாரமா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு என்ன தெரியாது, எல்லாம் தெரியும். ஆனால் அதை விட இன்னொருத்தர் வந்து தீர்ப்பு வழங்கணும் ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு தெரியும், அவங்களை கூப்பிட்டு வாங்குறாங்க. ஹஜ்ரத் அலியை ஓடி வருகிறார். ஹஜ்ரத் இமாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. அலிட்ட கேட்கிறாங்க, அலி அவர்களே, பைத்துல் மாலுடைய ஒட்டகத்திலே பால் கறக்கப்பட்டு அந்த பாலை அடிமையை குடிக்க சொல்லிட்டேன், அடிமை குடிச்சாரு, அது சரிதானா? நான் அடிமையை குடிக்க சொன்னது சரிதானா கேட்கிறான். அவங்க குடிக்கல, நரகத்துக்கு என்ன கொண்டு போறியா? நான் நரகம் போறதுக்கான உணவை தந்தாயா? அவங்க வீட்டுல தான் வளருது, அவங்க தோட்டத்துல தான் நிக்குது பைத்துல் மால் ஒட்டகம். நமக்கு இந்த கணக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒருத்தர் வீட்டுல இருந்து பண்ணை வருது, பலகாரம் வருது, இது உங்களுக்கு, இது உங்க பக்கத்து வீட்டுல கொடுங்க. ரெண்டும் இங்க உலகத்துல கிடக்கு, ரெண்டுமே இங்கே ரெண்டு குளருது. இதை நீங்க வச்சுக்கங்க, இதை உங்க தம்பி வீட்டு கொடுத்து விடுங்கன்னு வருது. அப்புறம் தம்பி வீட்டுக்கு போன் பண்ணி தராங்க, உனக்கும் சேர்ந்து வந்துச்சு, இப்போ பிள்ளைங்க ஆசைப்பட்டு சாப்பிட்டாங்க, சரி பரவாயில்ல, அதுல என்ன இருக்குன்னு அவர் சொல்லிடுவார். சொல்லிட்டு வீட்டுல சொல்லுவார், மோசமான ஆட்களா இருக்காங்க. தொடலாமா? அண்ணா அழகானவன், உன்னிடத்திலே அவன் அழகாக வாழ விரும்புகிறான். உனக்கு இல்லாததை நீ தொடக்கூடாது. என் தனி வாழ்க்கையை அழகுபடுத்துவதுதான் நான் இன்றைய நிறைவு பயானாக வைத்துக் கொள்வேன். நாளையிலிருந்து சில செய்திகளை, முக்கியமான செய்தியை சொல்லி முடிக்கணும். இவ்வளவு நாள் நம்ம கேட்டுட்டோம் அல்லாஹ்வுடைய தன்மைகளை குறித்து, எப்படி வாழ வேண்டும் என்று குறித்து. இன்றைக்கு நிறைவாக விளங்குங்கள். ஒவ்வொரு தனி மனிதனும் மரியாதையோடு வாழப்படுங்கள், கௌரவத்தை பாதுகாத்து வாழுங்கள். ஷரியத்தின்படி வாழுகிற போது நீங்கள் கௌரவமான மனிதர்கள். உங்கள் சுய ஒழுக்கம் பேணப்பட வேண்டும். நீங்கள் கொஞ்சம் சரியில்லாமல் சுய வாழ்க்கையில் நடப்பீர்களேயானால் அல்லாஹ் அழகானவன். நீங்கள் இப்படி அநாகரீகமாக நடப்ப அவன் விரும்ப மாட்டான். யாரு பார்க்கிறார்கள்? இல்லை. அடுத்தவங்க பார்த்தால் உங்களை அலங்கரிப்பதா? அவன் பார்க்கிறான் என்று அலங்கரியுங்கள். அலங்காரத்துக்கும் நன்மை இருக்கிறது.
அதனால் உங்கள் வாழ்க்கை அழகாகட்டும், உங்கள் செயல் அழகாகட்டும், நீங்கள் உண்ணும் உணவுகளில் இருந்து பேணுதல்கள் வரட்டும். அல்லாஹ் அத்தனை பெரிய காரியங்களை அவன் நேசிக்கிறான். ஒவ்வொரு தனி மனிதனும் ரொம்ப சரியா இருக்கணும்னு நினைக்கிறான். இன்னைக்கு எல்லாரும் விரும்புகிற ஒன்றுதான் அது. கொஞ்சம் நம்ம முன்பின் நடந்தா யாருக்குமே பிடிக்கிறது இல்லை. வீட்டுல கூட கொஞ்சம் முன்பின் நடந்தா நமக்கு பிடிக்கிறது இல்லை. நம்ம பிள்ளைக்கு கொஞ்சம் முன்பின் நடந்தா நமக்கு பிடிக்கிறது இல்லை. தொடாதேன்னு அதை தொட்டா நமக்கு கோபம் வருது. அதை செய்யாதுன்னு அதை செய்துட்டா நமக்கு கோபம் வருது. இதுதான் அல்லாஹ் வச்சுக்கிறான். அதை செய்யாதுன்னு சொல்லிட்டான், அதுக்கு பின்னால ஏன் நம்ம அதை செய்யணும்? இதை தொடாதுங்கிறான், அதுக்கு பின்னால அதுவே நம்ம தொட்டோம்னா அது ஒரு அநாகரிகமானது. எப்ப தடுத்தானோ அது கிட்ட நெருங்கவே கூடாது. அனைத்திலும், உணவுகளில் இருந்து, வாழ்க்கையில் இருந்து, என் சுயகாரியங்கள் வரையிலும், என் குடும்ப ரகசிய உறவுகள், இன்னும் சொன்னால் என் இல்லற வாழ்க்கையிலும் கூட அத்தனை அழகான வாழ்க்கை. அன்னை ஆயிஷா சொல்வார்கள், பெருமானார் எவ்வளவு அழகான இல்லற வாழ்க்கை. அவர்களின் மறைபொருளை நான் கடைசி வரையிலும் பார்த்ததில்லை. என்னுடைய அந்தரங்கத்தை அவர்கள் பார்த்ததில்லை. மாரா மின்னி ஒலா ரஐது மின்ஹு. அன்னலாரின் அந்தரங்கம் எனக்கு தெரியாது. என்னுடைய மறைக்கப்பட வேண்டிய பாகம் அவர்கள் பார்க்கவில்லை. எங்க இல்லறம் நடக்கிறது, குடும்ப வாழ்க்கை நடக்கிறது. அன்னலார் குடும்ப வாழ்க்கையில் எல்லா வகையிலும் மனைவியர்களை திருப்திப்படுத்தி இருக்கிறார்கள். அங்கே ஒழுக்கம் இருந்தது, அங்கே மிகப்பெரிய அழகு இருந்தது, எவ்வளவு பெரிய நாகரீகம் இருந்தது. இப்படி ஒரு மனைவி சொல்கிற அளவிற்கு என்னுடைய மறைக்கப்பட வேண்டிய பாகத்தை கூட மாணவி பார்க்கவில்லை, அவர்களின் பாகத்தை நான் பார்க்கவில்லை என்றால் எத்தனை அழகான வாழ்க்கை. யாருக்கும் தெரியாத இடம் குடும்ப வாழ்க்கை வாழ்கிற இடம். அங்க கூட நீங்கள் நிர்வாணமாக நின்று விடாதீர்கள் என்று உணர்த்துகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் இருக்கிறார்? கணவனும் மனைவியும் மன அறையில் இருக்கிறோம், யாரும் பார்க்கவில்லை. ரெண்டு பேரும் நிர்வாணமாகி விடாதீர்கள். அது அழகல்ல, நாகரீகம் அல்ல, அல்லாஹ் பிரியப்படுகிற வாழ்க்கை அல்ல. என் வாழ்க்கைக்கான அனைத்திலும் நான் முத்தாய்ப்பாக திகழ வேண்டும். அதுதான் அல்லாஹ்வுக்கு பிரியமானது. ஷரியத் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை. ஹஜ்ரத் அலியை கூப்பிட்டு கேட்கிறார்கள், அந்த பால் அவனை குடிக்க சொல்லிட்டு குடிச்சிட்டான், கூடுமான்னு கேட்டாங்க. அமீருல் மூமினீன், அந்த ஒட்டகம் கூட அவனுக்கு கூடும், அதன் இறைச்சி கூடும், அந்த பால் கூடும், அவன் அடிமை, அவன் சாப்பிடலாம். தாங்கள் தடுத்தார்கள், தாங்கள் நிறுத்தினார்கள். தன் அடிமையை பிடிக்க, ஏன்னா கறந்த பாலை தூர ஓட்ட முடியாது இல்லையா? கறந்த பாலை ஒட்டகத்தில் கொண்டு கொடுக்க முடியாது. அப்ப அவரை குடிக்க வச்சதுக்கு கூட அது அழகானதா என்று உணர பிரியப்படுறாங்க. அனுமதிக்கப்பட்டதா? அனுமதிக்கப்பட்டது கூட அழகான. எதை அல்லாஹ் அனுமதிச்சாலும் அத்தனையும் அழகு, எதை அனுமதிக்கலையோ அத்தனையும் அருள். ஒயக்கர ஒரு சப்சாஃபா நாங்க சொல்லலாம். அல்லாஹ் அழகானதை மாத்திரம் உங்களுக்கு ஏவுகிறான். ஒயக்கர ஒரு சப்சாஃபா, மட்டமானவைகளை விட்டும் அல்லாஹ் நீங்கள் நடக்கக்கூடாது என்று வெறுக்கிறான். உங்களிடத்திலே மட்டமான செயல்கள் ஏற்படுவதை அல்லாஹ் வெறுக்கிறான் என்றார்கள் பெருமானார். ஏக்கர ஒரு சப்சாஃப், மட்டம் சொல்ல முடியாது, மட்டதரமா நடந்துகிட்டாரு, இவ்வளவு கீழே போயிட்டாரு, இவ்வளவு தரம் இல்லாமல், அதை எல்லாம் ரப்பு விரும்புறது இல்லை. மனிதர்கள் எது மட்டதரமானதுங்கிறாங்களோ அதை ரப்பு விரும்புறது இல்லை. ரொம்ப நீட்டா இருக்கணும். நமக்கு ஆசை இருக்குதுங்கிறதுனால கிடைச்சது எல்லாம் அனுபவிக்க முடியுமா? மாமன்னர் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரொம்ப உயர்ந்த குவாலிட்டியான ஆப்பிள் வந்துச்சு, ரொம்ப தரமான ஆப்பிள். சில பொருளை பார்த்தாலே சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும். அப்படி ஒரு ரொம்ப குவாலிட்டியான ஆப்பிள் முன்னால கொண்டு பரத்தப்பட்டுச்சு. இந்த ஆப்பிளை எடுத்து ஒவ்வொருத்தங்களுக்கும் பங்கு வச்சு கொடுத்தாங்க. அவங்க பையன் ஓடி வந்துட்டு, சின்ன பிள்ளை, அவங்க பிள்ளை ஓடி வந்துச்சு, வந்து வேகமா ஒரு ஆப்பிளை கையில் எடுத்துட்டாங்க. பெரிய ஆண்களே பார்த்தா அழகா இருக்குது, சின்ன பிள்ளைங்களுக்கு கேட்கவா செய்யணும்? ஒரு ஆப்பிள் எடுத்தாங்க, அவங்க பிடுங்குறாங்க, அது கொடுக்க மாட்டேங்காங்க. விளையாட்டு பொருள் மாதிரி இருக்குது, பார்க்க அழகா இருக்குது. அவங்க திரும்பவும் பிடுங்குறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எழுந்து வச்சுட்டாங்க, எழுந்து கையை பிடிச்சி கட்டாயப்படுத்தி கட்டாயம் அப்படிங்க கீழே போட்டுட்டு உள்ள போ அப்படின்னு வீட்டுக்குள்ள அனுப்பிட்டாங்க. உள்ள அழ ஆரம்பிச்சுட்டு நேரம் அம்மாட்ட போச்சு.
இதெல்லாம் பங்கு வச்சுட்டு உள்ள வந்து பார்த்தா பிள்ளைங்க ஆப்பிள் இருக்கு. சரியான கோபம். எப்படி எடுத்துச்சு? இந்த பக்கமா வந்துச்சா அந்த பக்கமா வந்துச்சா? பிள்ளைங்க ஆப்பிள் இருக்கு. என்னான்னு கேட்டாங்க. அம்மா கேட்கறாங்க என்ன ஆப்பிள் இது? இல்ல நீங்க எடுத்து போட்டுட்டீங்க. அதை அழுதுச்சு. காசு கொடுத்து வாங்கி கொடுத்த பிள்ளைங்க. நல்லா இருக்கு ஆப்பிள், நல்லா இருக்கு, எனக்கும் சாப்பிடணுமா இருக்கு, காசு கொடுத்து வாங்கி கொடுத்தேன், எனக்கும் சாப்பிடணுமா இருக்கு, அள்ளிந்தா இருக்குதா அப்படின்னு கேட்டார். வேற வச்சிருக்கீங்களா? எங்க நூற்றுக்கணக்கான ஆப்பிள்கள் தனக்கு முன்னாலே விரித்து போடப்பட்டிருக்கிறது. அதன் உடமையஸ்தராக அவர்கள் இருக்கிறார்கள். அவங்க விரும்பியவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அனுபவிக்க வேண்டிய இடத்தில் அவர்கள் இருக்கலாம், அவங்க நினைச்சா எடுக்கலாம், அனுபவிக்கலாம். அத்தனை அழகு இருக்குது, ஆசை இருக்குது. இப்ப கேட்கிறாங்க, எனக்கும் பிரியமா அஷ்டஹி, நான் பிரியப்படுறேன், ஆசையா இருக்குது, உங்கள்ட்ட இருக்குதான்னு கேட்கிறாங்க. அப்ப அங்க இருக்கும்போது ஆசை வரல. எது தடையோ அதுல ஆசையை கூட தடுத்த பெருமாள். ஏன்னா அது நமக்குள்ளது இல்ல, ஏழைகளுக்கு போக வேண்டிய பொருள். அங்கே வந்த ஆப்பிள்கள் ஏழைகளுக்கு போக வேண்டிய பைத்துல் மால் ஆப்பிள். அதுல ஆசைப்பட்டு எதற்கு? அப்படின்னா தடுக்கப்பட்டது ஆசையே படக்கூடாது. அந்நிய பெண் மீது ஆசை வைக்கிறது எந்த வகையில நியாயம்? அடுத்தவன் மனைவியின் மீது ஆசைப்படுவது எந்த வகையில நியாயம்? அது அருவருப்பானது இல்லையா? தடுக்கப்பட்டவைகளில் ஆசையும் கூட தடுக்கப்பட வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வார். இன்னைக்கு எல்லாம் ரொம்ப அசிங்கமான காரியங்கள் அரங்கேறுகிறது. அடுத்தவனுக்கு மனைவியாக இருப்பவனை இன்னொருவன் காதலித்து அவளை மனமுழிக்க வெறியப்படுகிறான். அவள் அவனிடத்தில் கேவலமான காரியங்களை இன்றைக்கு உலகம் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் அநாகரீகமாக வாழ பழகிக் கொண்டோம். நமக்கு எது ரைட்டோ அதுல நிக்கணும், எது ரைட் இல்லையோ அதை விட்டு மனசை கூட கடைச்செடுத்தோம். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வான். எங்கள் இளைய சமுதாயத்திற்கு சொல்கிறேன், சகோதரிகளுக்கு சொல்கிறேன், கட்டுப்பாடாக வாழ பழகுங்கள். நம்மை தவிர நம்மை இன்னொருத்தர் கட்டுப்படுத்த முடியாது. என்ன நான் கட்டுப்படுத்தினால்தான் கட்டுப்படுத்த முடியும். யார் என்ன கட்டுப்படுத்தினாலும் எனக்கு வீம்பு வரும், வேகம் வரும். நான் கட்டுப்படுற மாதிரி நடிக்க தான் செய்வேன். நான் என்ன கட்டுப்படுத்தினால் யாரும் என்னை கட்டுப்படுத்த முடியும். நீங்கள் உங்களை கட்டுப்படுத்த பழகுங்கள். தேவையில்லாத உணர்வுகளை கட்டுப்படுத்துங்கள். தேவையில்லாத ஆசைகளை அடக்குங்கள். அங்கேதான் அழகு இருக்கிறது. சொல்லுவாங்க, ரொம்ப நீட்டான அழகு, தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க, தப்பான பார்வை இல்லை, தப்பான செயல் இல்லை, ஒரு பேச்சு அழகா இருக்கும், பையனை பார்த்தாலே ரொம்ப திருப்தி அளிக்கும். அதுதான் வாழ்க்கை. எனக்கு ஒரு அழகு எங்கே? என் கோலத்தில் அல்ல. நான் பவுடர் போடுறதுல எனக்கு அழகு அல்ல. நான் நேர்மையா வாழ்வதில் அழகு இருக்கிறேன். ஒழுக்கமானவனாக வாழ்வதில் அழகு இருக்கிறார். கண்ணியத்தோடு வாழ்வதில் அழகு இருக்கிறார். 4 பேருக்கு முன்னால் சரியான ஆளு, ரொம்ப பக்குவமான ஆளு, அதங்க அழகு. இந்த உலகத்திலே இருந்து நான் வாழ்ந்து முடிகிற வரையிலும் அந்த அழகை பாதுகாக்க வேண்டும். அதில் நான் எந்த வகையிலும் குறைவு செய்யக்கூடாது. அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு திட்டம் எல்லாம் வகுப்பாங்க. நாட்டில் யார் யாரு என்ன செய்யணும், யார் யாரை கௌரவப்படுத்தணும், யார் யாரை எப்ப வைக்கணும், இது பெரிய திட்டம். அவங்களுடைய ஆட்சி காலத்துல அவங்க வகுத்த திட்டம் தான் அதிகம். யார் யாரை எப்படி எல்லாம் வைக்கணும், இந்த ரேஞ்ச் வாரியா வைப்பாங்க. அவங்க தகுதிக்கு அவங்கள வைப்பாங்க. என்ன பெருமானாருடைய ஒரு ஹதீஸ், அன்சிலுன்னா சலா கதிரி மனாசலே, மக்களை அவரவர்களின் தகுதிக்கேற்ப நடத்துங்கள். யாரை எந்த தகுதியில வைக்கணும் அந்த தகுதியில வச்சிடணும். நான் அவங்களே இவ்வளவு கண்ணியப்படுத்துறீங்க, என்ன கண்ணியப்படுத்தலையே, அவங்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் எனக்கு கொடுக்கப்படல, உனக்கு கொடுக்கப்படல, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சா, அதை ஏத்துக்கா. எனக்கு நீங்க கண்ணியப்படுத்தணும்னு சீட்டு எழுதி கொடுத்து விட்டோம்னா அது அசிங்கம். ஒரு மேடையில எழுதி கொடுத்துட்டா, நீங்க எல்லாருக்கும் பொண்ணான போந்துட்டியோ, இன்னொரு ஆள் உங்க பக்கத்துல இருக்க அவங்க போடலன்னு பேர் எழுதி கொடுத்துட்டா. அவங்க அந்த சீட்டை வாங்கி கீழே போட்டா. அவங்களுக்கும் தெரியுமே இந்த ஆளுக்கு போடக்கூடாதுன்னு அவங்க இருக்கிறாங்க, இந்த ஆளுக்கு போடக்கூடாதுன்னு அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, திட்டமிட்டு தான் போடாம இருக்கிறாங்க. அவரை மேடைக்கே கூடல, அவரா ஏறி உட்கார்ந்துக்கிட்டாரு. ஆனா நமக்கு ஒரு கண்ணியம். உங்களை சாப்பிட கூப்பிட்டால் செல்லுங்கள்.
அனுமதி இல்லாமல் நுழைந்தவன் தகல சாரிகா வஹரஜ காயிபா. அற்புதமான ஒரு வார்த்தை வரி, வைர வரி, வரலாற்றில் பதிக்கப்பட வேண்டும். எந்த இடத்தில், சாப்பாடு இடத்தில், மேடை, மரியாதைக்குரிய இடங்கள், எங்கெல்லாம் அனுமதி இல்லாமல் ஒருவன் நுழைகிறானோ தகல சாரிகா, அவன் திருடனாக உள்ளே வருகிறான். வஹரஜ காயிபா, கேவலமாக வெளியே போவான். சொன்னது யார்? நபிகள் நாயகம். அனுமதி இல்லைன்னா போகாத, கூப்பிட்டா போ. அனுமதி இல்லாத ஃபங்க்ஷன்ல போய் கலந்து கொண்டு மரியாதை கிடைக்கலன்னா எப்படி கிடைக்கும்? நீ கலந்து கொண்டதே அழகல்ல, கலந்து கொண்டதே முறையல்ல. முறையான வாழ்க்கையை அல்லாஹ் ரசூல் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நாம முறையா வாழ பழகணும். தொழுகையில் மாத்திரம் நமக்கு பயிற்சி தரப்படவில்லை, குர்ஆன் ஓதுகிற வாழ்க்கை மாத்திரம் கற்றுத் தரப்படவில்லை. நமக்கு அழகான வாழ்க்கையை நான் நகருவதற்கு கூட, நான் ஒரு இடத்தில் போய் அமர்வதற்கு கூட, நான் ஒரு ஃபங்க்ஷன்ல கலப்பதற்கு கூட எப்படி போகணும், எப்போ போகணும், எப்படி நடக்கணும், எப்படி திரும்பணும் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அனைத்திலும் அழகு ஜொலிக்க வேண்டும். அப்ப அனுமதி இல்லையா, நீ போக கூடாது. கூப்பிடலையா, போகாத. அவங்க கண்ணியப்படுத்தலையா, கண்ணியத்தை எதிர்பார்க்காதே. குலில்லாஹில் இஸ்ஸத், கண்ணியம் அல்லாஹ்வுக்கு சொந்தம். அவன் நினைச்சா உனக்கு தருவான். மக்கள்கிட்ட போய் என்னத்த கண்ணியத்தை எதிர்பார்க்கிற? நிறைய பேர் பேர் எழுதி, அவர்களுக்கு நன்றி சொல்கிறோம், இவர்களுக்கு நன்றி சொல்கிறோம், இந்த சபைக்கு உதவி செய்தவர்களுக்கு நன்றி, காணாமுனாவுக்கு நன்றி, நானாமுனாவுக்கு நன்றி, அப்படி நன்றி சொல்லிட்டே இருப்பாங்க. இங்கேருந்து ஒரு சீட்டு போகும், 5-6 மூணா இருக்குது சொல்லாம காணாமுனா நானாமுனா, நீங்களே வேற 2-3 மூணா இருக்குது, அதுக்கெல்லாம் நீங்க நன்றி சொல்லலையே அப்படின்னு சீட்டை கொடுப்பாங்க. அவர் எல்லோருக்கும் மொத்தத்தில் நன்றின்னு முடிச்சிருவாரு. அவருக்கு தெரிஞ்சுதான் விடுறாரு. இங்கே புரிந்து கொள்ளுங்கள், நன்றி கூட எதிர்பார்க்காதீர்கள். கொடுத்ததுக்கு பகரம் நன்றி எதிர்பார்க்காதீர்கள். நாம் செய்வது அனைத்தும் அவன் ரசிக்க வேண்டும். என் மனைவி ரசிக்கிறாள் என்பது இரண்டாவது, என் பிள்ளைகள் ரசிக்கிறார்கள் என்பது அடுத்த கட்டம், என் நண்பர்கள் ரசிக்கிறார்கள் அடுத்த கட்டம். என் செயலை என் ரப்பு ரசிக்க வேண்டும். இன்னல்லாஹ ஜமீல், அவன் அழகானவன். அங்கிருந்து அழகாக நடக்கிறவர்களை நேசிக்கிறான். அழகாக இருக்கிறாயா என்று பார்க்கிறான், அழகாக நடந்து கொண்டாயா என்று பார்க்கிறான், அழகான முறையிலே உன் காரியத்தை அமைத்தாயா என்று பார்க்கிறான். ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டு திட்டமிட்டு அமைக்கணும். அதுலதான் அழகு இருக்குது. என்ன அனுமதிக்கப்பட்ட வழியிலேயே அமைக்கணும். சில பேரை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா நடத்துவாங்க ஒரு காரியத்தை. சாபாக்குலயும் அப்படி ஆட்கள் இருந்தாங்க, நபியுடைய குடும்பத்திலேயும் அப்படி ஆட்கள் இருந்தாங்க. சின்ன விஷயத்தை கூட ரொம்ப சரியா செய்வாங்க, அழகா செய்வாங்க, ரொம்ப பக்குவமா செய்வாங்க. சின்ன குறைய கூட ஒருத்தர் கண்டுபிடிச்சிடக்கூடாது. நான் செய்யற செயல ஒருத்தர் குறை சொல்லாத அளவுக்கு நான் நடக்கிறேன்னா அது அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட். குறை வராத அளவுக்கு எல்லாம் செய்தாலும் குறை சொல்றதுக்கும் சில பேர் இருக்காங்க. அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. நம்ம எவ்வளவு அழகா நடந்தாலும் குறை சொல்றதுக்கும் சில பேர் இருக்காங்க. எல்லாம் கரெக்டா இருக்கும், சில பேருக்கு எல்லாம் கரெக்ட் இருக்கு, கொஞ்சம் அது விஷயம் இருக்குன்னு அது சொன்னாதான் அவருக்கு திருப்தி. அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. நான் அதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், என்னை ரசிக்க வேண்டும் என்பது யாரிடத்தில் இருந்து இந்த ரசனை நான் எதிர்பார்க்கணும்? என்னை சுற்றி இருப்பவர்களிடத்தில் அல்ல. என் ரப்பு என்ன ரசிக்கணும், என் செயல் அனைத்திலும் அவனுடைய ரசனை பெற மாதிரி நான் அமையணும். அப்ப ஒவ்வொன்றையும் நேர்த்தியா செய்வாங்க. ஏன்னா அவங்க திட்டமிட்டு அழுக்கு ட்ரெஸ்ஸையும் கூட ஓட்டை உள்ள ட்ரெஸ்ஸை போட்டாங்க, தையல் போட்ட ட்ரெஸ், அதை கூட அப்பப்போ சுத்தம் பண்ணுவாங்க, சுத்தம் பண்ணி போடுவாங்க. ஓட்டை விழுந்துச்சுன்னா உடனே போய் தச்சுக்கிடுவாங்க. புதுசு வாங்கி தான் அழகை வெளிப்படுத்தணும் தேவையில்லை. நான் இருப்பதை கொண்டு பொருந்திக் கொள்கிறேன் என்ற ஒரு வாழ்க்கையில இருக்கிறவங்க. அதற்கு அமீருல் முஃமினீன் ஒரு திட்டம் போட்டாங்க. யாரெல்லாம் மக்காவில் இருந்து மதீனா ஹிஜ்ரத் வந்தார்களோ, அப்படிப்பட்ட ஹிஜ்ரத் வந்த ஆரம்ப கால ஹிஜ்ரத் வந்தவர்களுக்கு நம்முடைய நாடாளுமன்றத்தில் இருந்து அவர்களுக்கு நாம் ஒரு சட்டத்தை பாஸ் பண்றோங்கிறாங்க. ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கு ஒரு சட்டத்தை பாஸ் பண்றாங்க. அவர்களுக்கு இந்த அரசு மானியம் வழங்கும். யாருக்கு மானியம்? ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கு மானியம். எத்தனை பெரிய மனிதர்கள்! ஹிஜ்ரத் தான் ஆரம்பம், மகத்தானது. அல்லாஹ் பாராட்டுகிறான். தங்களுடைய வாழ்வை, தங்களது வளத்தை, தங்களது ஈமானை, தங்களது கொள்கையை பாதுகாப்பதற்காக, தங்களை படைத்த ரப்பை சந்தோஷப்படுத்துவதற்காக, தாங்களுக்கு நபியாக அனுப்பப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபடுவதற்காக நடைபெற்றது ஹிஜ்ரத். தன் சொந்த லாபத்தை மறந்து நடந்தது, தன் குடும்பத்தை விட வேண்டிய கட்டம் வந்தது, தான் தேடிய பொருளை விட வேண்டிய கட்டம் வந்தது, சொத்துக்களையும் வீட்டையும் விட வேண்டிய கட்டம் வந்தது. என் ரப்பு திருப்திப்படுகிறானா, நான் புறப்படுகிறேன், நபி சொல்லி விட்டார்களா, புறப்படுகிறேன் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் ஏற்பட்டது ஹிஜ்ரத்.
பொருள் வளமான போது, மகத்தான இடத்தில் பொருளாதாரம் ஜொலிக்கிறது. அப்போது அவங்க கொண்டு வந்த நிறைய முடிவுகளில் மகத்தான முடிவு, மானியத்தை எங்கள் அரசு அறிவிக்கிறது. முஹாஜிரீன்கள், ஹிஜ்ரத் செய்தவர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் 4000 திர்ஹம். எவ்வளவு வைக்கிறாங்க? வருஷத்துக்கு 4000. ஹிஜ்ரத் செய்தவங்களுக்கு கூட 4000 திர்ஹம் அறிவிக்கிறாங்க. அறிவிச்சு சொல்லிட்டாங்க, முறையா அவங்களுக்கு சேர்க்கப்பட வேண்டும். அவர்கள் வந்து பெறுகிறவர்கள் வந்து பெறட்டும், வராதவர்களுக்கு அனுப்பப்படும். ரொம்ப கண்ணியமா. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், பணத்தின் மீது ஆசைப்பட்டவர்கள் இல்லை ஹிஜ்ரத் செய்தவர்கள். அவங்க பணத்தின் மீது ஆசை இருந்தா ஹிஜ்ரத்தை செய்திருக்க மாட்டாங்க. பணத்தின் மீது ஆசை இல்லாதவங்க. நாடாளுமன்றம் அறிவிப்பு செய்கிறது 4000 திர்ஹம் என்ற அறிவிப்பு ஹிஜ்ரத் போன எல்லாருக்கும். அவங்க மகன் அப்துல்லா இப்னு உமர், உமர் இப்னு கத்தாபுடைய மகனார் இங்கிருந்து போயிருந்தார். அவங்களும் ஹிஜ்ரத் செய்தவங்க. அவங்களுக்கு 3500 பாஸ் பண்ணாங்க. 3500. ஹிஜ்ரத் போன எல்லோருக்கும் 4000, அவங்க மகனுக்கு 3500. அவர் ஒன்னும் சொல்லல, பாவம் வாப்பா கொடுத்தா வாங்கிட்டாங்க. கூட வந்தவங்க மத்தவங்க எல்லாம் சொன்னாங்க, எங்க எல்லாருக்கும் ஹிஜ்ரத் செய்தவங்களுக்கு 4000 பாஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா உங்க மகனும் ஹிஜ்ரத் செய்தார். உங்க மகன் நாட்டு ஜனாதிபதி இதெல்லாம் பின்னால. ஹிஜ்ரத் செய்தவங்களுக்கு 4000, அவருக்கு மட்டும் இன்னும் 3500. 500 குறைச்சி பாஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்னு மக்கள் சார்பா கேட்டாங்க. எல்லாரும் கேட்டபோது சொன்னாங்கன்னா, எல்லாரும் ஹிஜ்ரத் செய்தாங்கன்னா அவங்கவுங்க சொந்தமா செய்தாங்க, இவரு தனியா செய்யல, அவர் வாப்பா கூட சேர்ந்து செய்திருக்கிறார். மஹாஜரபி நஃப்ஸி, தானாக செய்யவில்லை. அன்றைக்கு அவர் சின்ன புள்ள, அவருடைய தந்தை கூட்டு போயிருக்கிறார். தந்தைனா இவங்கதான் என்ன சொல்றாங்க, அவர் தானா செய்யல, தகப்பனாரோட தான் போனார். அதனால அவருக்கு 3500, 500 குறைச்சுதான் போட்டு கேட்கிறாங்க. எங்க ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி இடத்திலே இருந்த அந்த செயல் உலகம் இன்றைக்கும் முத்தி நுகர்ந்து பாராட்டுகிறது. தன்னுடைய மகன் இன்னும் கொஞ்சம் சின்ன வயசுலேயே செய்திருக்கிறார், அதனால அவருக்கு கூட கொஞ்சம் கொடுக்கணும்னு நினைக்கிற எண்ணங்களை தாண்டி இன்றைக்கும் அந்த செயல் பாராட்டப்பட்டு வைர வரிகளால் பதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நான் எவ்வளவு அழகாக நடப்பேனோ, எவ்வளவு சரியாக நடப்பேனோ, எவ்வளவு நேர்மையாக நடப்பேனோ, அங்கெல்லாம் நான் ஜொலிக்கிறேன். இன்னும் என் வாழ்நாள் முடிந்த பின்னாலும் ஜொலித்துக் கொண்டே இருக்கிறேன். இதுதான் அல்லாஹ்வும் ரசூலும் விரும்பியது. எனவே பேணுதலான வாழ்க்கை நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலும் அழகாக நடக்க முயற்சிக்கணும். அதுல இதுல நான் சொல்லல, இது ஒரு நிறைவான பயான். வாழ்க்கை மொத்தத்தையும் பாருங்கள். நீங்கள் வெளியே புறப்பட்டால் அழகு ஜொலிக்கட்டும், வீட்டுக்குள் இருந்தால் அழகு ஜொலிக்கட்டும். உங்கள் செயலில், சேவையில், சமூக பணியில், உங்கள் தொழில் துறையில், இல்லற வாழ்க்கை உட்பட நீங்கள் அழகாக நடங்கள். இது ஒன்றும் என்னென்ன பாடம் படிச்சு தாங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை. நமக்கே தெரியும் நம்ம இப்படி தப்பா நடக்கிறோம். எது தப்புங்கிறது நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு தெரியும் தப்பா நடக்கிறோம். வீட்டை விட்டு வெளியில போற போது நம்ம செருப்பு அழகான்னு போட்டிருக்கோம், பக்கத்துல என் தம்பி செருப்பு இருந்து அழகா இருக்குது, என் பக்கத்து விட்டு தானே போறோம், டப்பு ஓடி போறோம்னா நமக்கே தெரியுது தம்பி வந்தா சத்தம் போடுவானே, தம்பி வந்தா சத்தம் போடுவானே, அவன் செருப்பை தூக்கிட்டு வந்துட்டோமே. ஆனா அழகு என்று எதையும் பாடப்படுத்தி தர வேண்டியதில்லை. நமக்கு இல்லாத இன்னொன்றை அனுபவிக்கிற போது நம்ம மனசுல உறுத்தல் வருகிறது இல்லையா? அது தவறுதானே. தவறு எங்கே இருக்குமோ அங்கே அழகு போகிவிடும். தடுக்கப்பட்டதில் ஈடுபட்டால் அழகு போகிவிடும். மொத்தத்தில் அழகாக வாழ பழகினால் ஹராம்கள் நம்மை விட்டும் தூரமாகிவிடும், அநீதிகள் நம்மை விட்டும் தூரமாகிவிடும். நம்மால் இன்னொருவருடைய மனசு உடையும் நிலைகள் ஏற்படாது. பேச்சு கூட அழகா பேசணும், பேச்சு கூட அழகா பேசணும். அவரா நாசுக்கா பேசுவார், தேவைக்கு பேசுவார். அதான் பாயிண்ட். இன்னைக்கு தேவைக்கு மீறி பேசுற போது எல்லா முசீபத்தையும் வாங்கிட்டோம். தேவைக்கு மீறி பேசுறதுனாலதான் எல்லா முசீபத்தையும் விலைக்கு வாங்கினோம், எல்லா பிரச்சனைகளையும் சந்தித்தோம். தேவைக்கு பேசுங்கள், அதில் அழகு இருக்கிறது. யாரிடத்தில் அழகு ரொம்ப இருக்குது? மௌனமா இருப்பவர்களிடத்தில் அழகு இருக்கிறது எழுதினார்கள். ஏன் ரொம்ப மௌனமா இருந்து அவங்க கூட இருக்கணும் நமக்கு ஆசையா இருக்கு. ஒரு வார்த்தை பேச மாட்டாங்களா ஸ்ரீதேவி, வாய் திறக்க மாட்டாங்களா நினைக்கிறோம். நமக்கு புரிகிறதா இல்லையா? வளவலான்னு நாம் பேசினால் இங்கே நமக்கு அழகு இல்லை என்று நாம் புரிய முடியலையா? மௌனமா இருப்பவங்க பேசணுமே ஆசைப்படுறோம். பிள்ளைய வந்து 4 பிள்ளை இருக்கு, 2 பிள்ளை சத்தமா பேசுறான், ஒரே ஒரு பிள்ளை அமைதியா இருக்கான். நீ ஏதாவது சொல்லம்பா, நீ ஏதாவது சொல்லம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அந்த பிள்ளை அமைதியா இருக்கிறான் பாத்தீங்களா? அவன் பேசுனா அதுல ஒரு அழகு இருக்கும். எனவே அளவோடு நடப்போம், அழகாக நடப்போம். மார்க்கம் சொன்னதிலெல்லாம் வழிபடுவதில் அழகு இருக்கிறது, அது தடுத்ததையெல்லாம் தூக்கி எறிவதில் அழகு இருக்கிறது. வாழ்க்கையின் அழகான ஒரு வாழ்க்கை என்பது அல்லாஹ்வுக்கு பிரியமானது. இன்னல்லாஹ ஜமீல்.
அல்லாஹ் அழகானவன், யுஹிப்புல் ஜமால், அழகாய் இருப்பதை அவன் நேசிக்கிறான். என்னுடைய இல்லற வாழ்க்கையில் இருந்து என்னுடைய ரகசிய வாழ்க்கை வரையிலும் ரகசிய வாழ்க்கை உட்பட நான் அழகாகவும் நடக்க வேண்டும், ரொம்ப பேணுதலாகவும் நடக்க வேண்டும். அப்படி நடக்கிற வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம், அல்லாஹ்வின் பேரன்பை பெறுவோம். அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு எப்போது நசீபாக்கி தருவானாக. நான் மரணித்த பின்னாலும் இந்த மண்ணில் போற்றப்படுகிற வாழ்க்கை வாழச் செய்வானாக. சோதனைகள், நெருக்கடிகள், கெட்ட மரணங்களில் இருந்து பாதுகாப்பானாக. திடீர் மரணங்களில் இருந்து பாதுகாப்பானாக. வைரஸ் போன்ற தாக்குதலில் பலியாகுவதிலிருந்து பாதுகாப்பானாக. ஹயாத் வரையிலும் பாதுகாப்பான வாழ்க்கையை தருவானாக, கண்ணியமான வாழ்க்கையை தருவானாக, நேர்மையான வாழ்க்கையை தருவானாக. என்னுடைய மனைவி மக்கள் சந்தோஷப்படுகிற அளவுக்கு நான் வாழச் செய்வானாக. அவர்களுக்கு சந்தோஷமான எதிர்காலத்தை நாம் உண்டாக்கி வைப்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு உரிய காலங்களில் திருமணங்களை நசீபாக்குவானாக. அவர்களுக்கு பொருத்தமான ஜோடிகளோடு திருமணத்தை நசீபாக்குவானாக. குடும்ப வாழ்க்கை ஏற்பட்ட பின்னால் கணவன் மனைவி மகிழ்ச்சியாக வேண்டும், சந்தோஷமாக வேண்டும், ஒருவர் மற்றவருக்கு தோள் கொடுத்து துணை நிற்க வேண்டும். அதற்கு யாரும் தடையாக இடையூறாக இருக்கவும் கூடாது. அவர்கள் குழந்தை பாக்கியத்தை எல்லா வகையிலும் நசீபுகளை பெற்று நிம்மதியாக வாழ வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு அவன் தீர்மானிப்பதற்கு நம்மை வழிகாட்ட தௌஃபீக் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தவர்கள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் யாவருக்கும் அலைஞர் புரிவானாக. இந்த நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவையும் ஆதரவு வைத்து சிறப்பான ஒரு மஜ்லிஸ் இதை எங்களுடைய ஆரன் அப்துல் சாஹிப் அல்லாஹ் அவருடைய மன்னரை பிரகாசமாக்குவானாக. அவர்களின் பெரிய முயற்சியால் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஒரு நல்ல சூழல் இங்கே ஏற்பட்டு மஜ்லிஸுல் அன்வார் என்ற ஒரு அழகான அமைப்பை நம்முடைய பள்ளிவாசல் செயலாளர் வீட்டில் அப்துல் அமீத் அண்ணன் அவர்களை உருவாக்கி அருமையான தலைவராக நம்முடைய அப்துல் சலாம் அண்ணன் அவர்களையும் ஆரன் பாபாவுடைய மகனார் ஹபீபுர் ரஹ்மான் அவர்கள், பாப்பாவுக்கு எப்போதும் தோடு கொடுத்து நின்ற காசியார் பை அவர்கள், அருமையான நமது சபையினுடைய பொறுப்பாளராக ஜப்பார் அண்ணன் அவர்கள், இப்படி உஸ்மான் போன்றவர்களை இங்கே பாப்பாவுடைய காலத்தை தொடர்ந்து இந்த பணிக்காக நியமனமாக்கப்பட்டு இன்றைக்கு அல்லாஹ்வுடைய பெரிய கருணையால் இந்த பணியை செம்மையே செய்து கொண்டிருக்கிறார்கள். கியாமத் இது நடப்பதிலே தோடு கொடுத்து துணை நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்மோடு அக்பர் போன்றவர்கள், மரியாதைக்குரிய இயற்கை போன்றவர்கள் இந்த ஹிதுமத்திலே நமக்கு எப்போதும் தோடு கொடுத்து நின்று நம்ம ஒரு சின்ன காரியம் செய்தாலும் முன்னால் வந்து நிற்பாங்க. அதே போல இது ஒரு நீண்ட பணி. இந்த பணியை ஹயாத் வரைக்கும் அவங்க இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு பின்னால் அது என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நினைப்பாங்க. பாப்பா கடைசி நேரத்திலையும் சொன்னாங்க, எனக்கு பின்னால் அல்ல, வாழ்க்கை இருக்கிற வரையிலும் இது நடக்க வேண்டும். பரிசுத்தமான வார்த்தை. இன்றைக்கு அல்லாஹ் இத்தனை நெருக்கடி காலத்திலும் நமக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்து பல்லாயிரம் பேர்கள் கேட்கிற ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறார். ரப்புல் ஆலமீன் தூய்மையாக துவக்கப்பட்ட பணி கியாமத் வரைக்கும் தூய்மையாக நடைபெற்று சாலிஹீன்கள் பல பேர் உருவாக காரணமாக்கி வைப்பானாக. அவனுடைய அருளால் இந்த மஜ்லிஸை நிறைவுபடுத்துகிறோம். நாளை நடக்கும், நாளை மறுநாள் துஆவோடு இந்த மஜ்லிஸ் நிறைவாகும். அல்லாஹ் தஆலா கியாமத் வரைக்கும் அவன் விரும்பிய வாழ்க்கையை நாம் வாழச் செய்வானாக. இந்த துஆவோடு உங்கள் எல்லோருடைய துஆவையும் ஆதரவு வைத்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இங்கே பதிவு செய்து கொண்டிருக்கிற அத்தனை பேர்களுக்கும் நன்றி சொல்வதோடு குறிப்பாக மயூரி டிவியினுடைய அந்த நிர்வாகத்திற்கும் அந்த ஒளிபரப்பில் இங்கே முழுமையாக கலந்து கொண்டிருக்கிற நண்பருக்கும் நான் துவா செய்கிறேன். அவர்களுடைய வளர்ச்சிக்காக நாம் துவா செய்வோம். 2000 பேர் பார்த்து பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல இன்றைக்கு இதை வாட்ஸ்அப்பின் வழியே இன்றைக்கு லைவாக ஃபேஸ்புக்கில் அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் துவா செய்கிறோம். நம்மை கொண்டு நாம் ஒளிபரப்புவதை கொண்டு பல பேர் பயனடைவார்கள் என்றால்